ஒரு முறை கௌதம புத்தர் தனது சீடர்களுடன் ஒரு காட்டுப்பாதையில் நடந்து சென்றார். வெயில் கடுமையாக இருந்தது. சீடர்கள் சோர்வடைந்து, குருவே, இந்த வாழ்க்கையில் துன்பம் மட்டும்தான் அதிகம், எப்போது நிம்மதி கிடைக்கும் என்று கேட்டார்கள். புத்தர் அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்தார். மரத்தின் நிழல் குளிர்ச்சியாக இருந்தது. அவர் மெதுவாக பேசத் தொடங்கினார். இந்த மரத்தை பாருங்கள். கடும் வெயிலில் பல மழையும் பல காற்றுகளையும் தாங்கித்தான் இது இவ்வளவு வலிமையாக வளர்ந்தது. ஒரு சீடன் கேட்டான், அப்படியானால் நமக்கு துன்பம் தேவைதானா? புத்தர் சிரித்தார். துன்பம் நம்மை உடைக்க அல்ல, நம்மை உருவாக்க வந்த ஆசிரியன். அவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். புத்தர் தரையில் ஒரு கல்லை எடுத்தார். அதை சீடர்களிடம் கொடுத்து, இதை கையில் பிடித்து கொள்ளுங்கள் என்றார். சில நிமிடங்களில் சீடர்கள் சோர்ந்து, குருவே, இது கையில் வலிக்கிறது என்றார்கள். புத்தர் கூறினார், ஒரு கல்லை சில நிமிடம் பிடித்தால் வலி குறைவு, ஆனால் அதை நீண்ட நேரம் பிடித்தால் தாங்க முடியாத வலி. அதுபோலவே கடந்த கால துன்பங்களையும் கவலைகளையும் நீண்ட நேரம் மனதில் பிடித்து வைத்தால் அது வாழ்க்கையை கனமாக்கும். ஒரு சீடன் தலையசைத்து, அப்படியானால் அதை எப்படி விடுவது என்று கேட்டான். புத்தர் மெதுவாக பதிலளித்தார், நேற்றைய துன்பத்தை நினைத்து இன்றைய சந்தோஷத்தை இழக்காதே, விட கற்றுக்கொள், அதுவே உண்மையான சுதந்திரம். அவர் மேலும் கூறினார், மனதை வெல்லும் மனிதன் உலகையே வெல்ல முடியும். அந்த வார்த்தைகள் சீடர்களின் உள்ளத்தில் ஒளியாக பிரகாசித்தது. அவர்கள் புரிந்து கொண்டார்கள், பிரச்சனை வாழ்க்கையில் வரும், ஆனால் அவற்றை மனதில் சுமந்து செல்லாமல் விட்டுவிட்டால் மனம் லேசாகும். புத்தர் இறுதியாக சொன்னார், அமைதி வெளியிலிருந்து வராது, அது உள்ளிருந்து மலரும். நீ உன் எண்ணங்களை மாற்றினால் உன் வாழ்க்கையும் மாற்றமடையும். அந்த நாள் முதல் சீடர்கள் ஒரு பழக்கத்தை தொடங்கினர். தினமும் சில நிமிடம் அமைதியாக அமர்ந்து தங்கள் மனதை கவனித்தனர். மெதுவாக அவர்கள் மனம் தெளிவடைந்தது. துன்பம் இருந்தாலும் அது அவர்களை கட்டுப்படுத்தவில்லை. ஆகையால் விட கற்றுக்கொண்ட மனம்தான் உண்மையான சுதந்திரத்தை பெறும். துன்பம் தற்காலிகம், மன வலிமை நிரந்தரம். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையில் உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.